ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு சோபா ஒர்க்கு முடிச்சுட்டு ஒரு வழியாக வந்துட்டு இருந்தேன். கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. பக்கத்தில் டீ கடை, டீ சாப்பிட்டு இருக்கும்போது அங்கே பெஞ்சில் ரெண்டு பெரியவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்களா? ஆமாங்க, படித்த ஒரு நல்ல பொக்கிஷத்தில் இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க. அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அன்றைய திராவிடமும் இன்றைய திராவிடமும் அன்றைய திராவிடமும் இன்றைய திராவிடமும் என்ற தலைப்பில் பேசினாங்க. அதாவது அவங்க சிறு வயசுல இருக்கும்போது திராவிடம் என்றால் என்னன்னு தெரியாதான். ஆனா திராவிட தலைவர்களை பற்றி அன்றைக்கு இருந்த இவங்களை மாதிரி உழைப்பாளிகளின் தாய்மார் தந்தைமார்கள் சொல்லுவதை இவர் அப்புறமா நினைச்சு பார்த்தாராம். இவர் ஒரு சர்டன் ஸ்டேஜ் படித்ததுக்கு பிறகு நம்ம திராவிட தலைவர்களுடைய போராட்டங்களும் தியாகங்களையும் படித்து பார்த்தாராம், அனுபவிச்சு பார்த்தாராம். ஆமாங்க, திராவிடம் இங்கே தலை தூக்குறதுக்கு முன்னக்கூட்டி இந்த தமிழ்நாடு முன்னேறி இருந்தா பின்னேறி இருந்தாயின்னா எந்த ஒரு தேசமும் இயற்கை வளத்தால் முன்னேறி இருக்கும், மனிதர்களின் சுய லாபத்தால் அது நஷ்டமடைந்திருக்கும். அதாவது ஒரு காலத்தில் இங்கே விளைநிலங்கள்லாம் இருந்துச்சு, தண்ணீர் போக்குவரத்து இருந்துச்சு, மக்கள் இருந்தார்கள். அது பக்தியில் முக்தி கொடுமைக்காரர்கள் கைகளில் மாட்டி பசிக்கிற ஏழைக்கு உணவின்றி இருந்தார்கள். அந்த பசிக்கிற ஏழைக்கு உணவையும் கொடுத்து அறிவையும் கொடுக்க ஆளின்றி இருந்தார்கள். பசிக்கிற ஏழைக்கு உணவையும் கொடுத்து அறிவையும் கொடுக்க மறுத்த பணக்காரர்கள், மறுக்கப்பட்ட ஏழைகள் இருந்தார்கள். அப்போது திராவிடமாய வந்தது, அறியாமைகளை கண்டது, துடித்தது. அவர்கள் சுகபோகமாய் வாழ்வதற்காக அல்ல, இந்த ஜனங்கள் சுகமின்றி வாழ்கிறார்கள் என்று துடித்து அதை எதிர்த்து போராடி அறிவை கற்றுக் கொடுத்தது. அதை சொல்ல போன முன்னால், ஒருவனுக்கு மீனை பிடிச்சு சுட்டு சாப்பிட கொடுக்கறத விட அந்த மீனையே பிடிச்சு சுட்டு சாப்பிட கற்றுக் கொடுப்பது மேலுங்கிற ஒரு அத்தியாயத்தில் முதல்ல ஆளுங்களுக்கு கல்விகளை கொடுத்துக்கிட்டு வந்தாங்க. கல்விகளை கொடுத்ததுக்கு பிறகு விடுதலையை கொடுத்தாங்க, ஞானத்தை கொடுத்தாங்க. அந்த ஞானம் வந்ததுக்கு பிறகு அறியாமைகளை போக்குற காரியங்களை செய்ய ஆரம்பித்தாங்க. அறியாமையை செய்கிற காரியங்களை போக்க ஆரம்பிக்கும்போது அவர்களுக்குள்ள ஞானங்கள் வந்துச்சு, அறியாமைகள் அகன்று போச்சு. ஞானங்கள் வந்துச்சு, அறியாமைகள் அகன்று போச்சு. அறியாமைகளை இன்றைய நாள் வரைக்கும் அறியாமைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆமா, இன்றைய நாள் வரைக்கும் அவருக்கு தெரிஞ்ச நண்பர்களே போதைக்கு அடிமையாக இருப்பார்களாம். நான் இவ்வளோ ரூபா சம்பாதிச்சு இவ்வளோ ரூபாயை நான் போதைக்கு செலவு பண்ணுகிறேன் என்பார்களாம். இவரிடத்திலே போதை வஸ்துக்கள் இல்லை. ஆனால் இவர் பிறந்து வளர்ந்த இடமோ போதை வஸ்திரங்கள் நடக்கிற உலகம் இன்றைய வரைக்கும். அப்போ இவர் படித்து திராவிடம், அறிவு, ஞானம், புத்தி வந்தது. இந்த அறியாமையில் இருக்கிற மக்கள்கிட்ட அதிக பணத்தை சம்பாதிச்சும் மதுவை விரும்புகிறவங்கள கூப்பிட்டு, எப்பா ஒரு தக்காளி பழத்தில் இவ்வளோ சத்து இருக்குது, ஒரு ஆப்பிளில் இவ்வளோ சத்து இருக்குது, ஒரு மாம்பழத்தில் இவ்வளோ சத்துங்கிறது உனக்கும் தெரியும். ஆனால் அதெல்லாம் விட்டுப்புட்டு எவ்வளோ காஸ்ட்லியான மதுவை வாங்கி குடித்தாலும் உடம்புக்கு கேடுங்கிறதும் உனக்கும் தெரியும். ஆனால் அது ஒரு போதைக்கு மட்டும் குடிக்கிறீங்களே, அது என்னன்னு லாபம் கேட்டா, அதுதான் எனக்கு நான் பிடிச்ச பிசாசு, என்னை விட்டு போக மாட்டேங்குது, நான் அதை விட்டு போக முடியலைங்கிற சொல்லு இன்றைய வரைக்கும் இருக்குது. காலந்தொட்டு காலத்திலும் இருந்துகிட்டு இருக்கு. மதுங்கிறது இன்றைக்கு வந்ததல்ல, அது ஆண்டாண்டு காலங்களாக இருந்துகிட்டு இருக்கு. இப்போது திராவிடங்கள் வீழ்ந்து போனதற்கு காரணம் என்றால், அறியாமைகள் எந்தெந்த இடங்கள்ல உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு செடியை வச்சு வளர்க்கும் போது அதுக்கு பாடுபட்டு வளர்க்குறோம். அந்த செடி வளர்ந்து காய்க்கும் போது அதை பல பேர் பறித்து உபயோகப்படுத்துகிறாங்க, லாபம் அடைகிறாங்க. ஆமாங்க, பக்தி எப்படி இருக்குன்னு கேட்டால், ஒரு வீட்டுக்கு வசதி வாய்ப்புகள் வந்து விட்டால் அவர்களுக்கு முடியவில்லை என்றாலும் கூட
உதவிக்கு வேலைக்கு ஆள் வைக்கலாம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் திராவிட மாடல் வாழ்க்கையில் வாழ்ந்தவர்களுக்கே வசதி வந்துவிட்டால் வீட்டுக்கு பலவிதமான வேலையாட்களை வைத்துக்கொண்டு சுகபோகமாய் வாழ ஆரம்பிக்கிறார்கள். அதோடு கூட பக்தியை ஒரு ஃபேன்சி ஆக்கிடுறார்கள். இதற்கு முன்னக்கூட்டி திராவிட மாடல் வருவதற்கு முன்கூட்டி எந்த கொடுமைகளை யார் செய்தார்களோ அந்த கொடுமைகளை இவர்கள் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இவர்கள் முன்னோர்கள் ஐஸ்வர்யவான்களால் இருந்து கொடுமைப்படுத்தப்பட்ட பாடுகளை இவர்கள் செய்ய ஆரம்பிச்சு விட்டார்கள். அதில் பக்தியும் கூட ஒரு பக்தி மார்க்கத்தில் அன்பை சொல்லுது, நியாயத்தை சொல்லுது, நீதியை சொல்லுது, வாழ்வியலை சொல்லுது. ஆனால் மாறாக எல்லா மதத்திலுமே சுயபோகங்கள் உள்ளே போய் சுயமாய் வாழ ஆரம்பித்து விடுகிறார்கள். சுகமாய் வாழ ஆரம்பித்து விடுகிறார்கள். கொடுமை நடக்குது. அப்படியானால் மதுவை ஒழிப்பது எப்படி? மதுவிலிருந்து நான் எப்படி தப்பித்தேன் என்றால், என்னை போன்ற தப்பித்தவர்களிடம் கேட்டால், நான் அதிகாலையில் எந்திரித்து கடவுளுக்கு பயந்து உடற்பயிற்சியை பண்ணி டைமிங் சாப்பிட்டு டைமிங் வேலை செய்து டைமிங் தூங்குறதுனால இயற்கையாக வரக்கூடிய சின்ன சின்ன வியாதிகளிலிருந்து விடுதலை. மீதி நேரங்களை அறியாமையை விளக்குறதுக்கு அறிவு சம்பந்தப்பட்ட புக்குகளை படிக்கிறதுனால அறியாமைகள் என்னை விட்டு விலகி போயிடுச்சு. எங்கள் முன்னோர்கள் சின்ன தாத்தா பெரிய தாத்தா அவர்கள் இன்னும் முன்னேறாமல் தண்ணிக்கும் போதைக்கும் அடிமையாக இருக்கிறவர்கள்ட்ட போய் உட்கார்ந்து பார்த்தோம்னா அவங்க கடினமாக உழைக்கிறாங்க, டைமிங் சாப்பிட மாட்டாங்க, இந்த உடல் பயிற்சினா என்னன்னே தெரியாது. பழைய பண்டல் கேஸுகள் உட்காந்துக்கிட்டு இருக்கு. இவங்கக்கிட்ட போயிட்டு ஒரு அம்மாவுக்கு பக்தி வந்துச்சுன்னா என்னென்ன தப்பு பண்ணுவாங்களோ அது கீழ் லெவல்லேருந்து மேல் லெவல் வரைக்கும் அத்தனையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்திலேருந்து படித்து வெளியே வந்தவன்னா அவங்கள மாதிரி பக்திங்கிற ஒரு பேரில் தப்புகளை பண்ணுறதில்ல. இதைத்தாங்க திராவிட மாடல்கள் செய்யணும். ஒரு நேரங்களில் கடவுளே இல்லை என்று போதிச்சு அறியாமையிலே விலக்கி அறிவை போதித்தவர்கள் இன்று மதத்தின் பேரிலையும் சுயத்தின் பேரிலையும் வியாதிகளை உருவாக்கி கொண்டிருக்க ஜனங்கள் மறுபடியும் அறியாமைக்கு தலைமைத்துவத்தில் இருக்க குடும்ப பெண்களே போகும்போது ஒரு அம்மாவிடம் கேட்டேன், நீ இந்த மதத்தை சார்ந்தவளாக இருக்க, இந்த மதத்தினுடைய வேதங்களை என்னைக்காவது படிச்சிருக்கியான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் அவர்களுக்குன்னு ஒரு சுயமான ஒரு கோட்டையை உருவாக்கி கொண்டு ஒன்று வாழ்க்கையில் சுகபோகமாக அடுத்தவர்களை கொடுமைப்படுத்தி கொண்டு வாழ்கிறார்கள். இல்லைன்னா ஏதோ ஒரு மதத்தில் இருந்துட்டு அறியாமையில் இருந்துட்டு மூட நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கார்கள். இது அன்று முதல் இன்று வரைக்கும் இருக்குது. அப்படி என்றால் நாம் புதிய அரசாங்கங்களை வரும்போது புதிய ஞானங்களை கொடுக்கிற அளவுக்கு எல்லாரும் சேர்ந்து போராடினால் மட்டுமே அது புதிய திராவிடமாக இருக்கும். அதுக்கு மாறாக முன்னோர்கள் செய்த பாவத்தையே நம்ம திராவிட மாடல் என்கிற பாரம்பரியத்தில் செய்யும்போது நாமளும் வீழ்த்தப்பட காரணமாகிறோம். நம்மளிடம் புதுமை என்ன இருக்குது? ஒருவனுக்கு மீனை பிடிச்சி சுட்டு வாயில கொடுக்கறது எப்படியோ, அவனையே மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கறது எப்படியோ, அதே போலதான் அரசாங்கமும். ஒவ்வொரு அரசாங்கங்களும் ஒவ்வொரு சூழ்நிலையில் வீழ்த்தப்படுது. ஒன்று கத்தி முனையில், போர் முனையில், இல்லைன்னா பேச்சு முனையில், இல்லைன்னா செயல் முனையில். எல்லா சாம்ராஜ்யங்களும் அழிஞ்சிக்கிட்டு தானே வருது. அப்போ சாம்ராஜ்யங்களை கட்டி காக்கிறவர்கள் போராட்டத்தோடு வாழ்ந்தால்தானே கட்டி காக்க முடியும். ஆமாங்க, இப்போ ஆட்சி மாற்றங்களை அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், நாங்கள் வாலிபராக இருக்கும்போது ஒரு பஸ்ஸில் ஊருக்கு பஸ் ஏற போனோம். அது 3 பஸ்ஸு ஒரு டைம் கழித்து புறப்படுற மாதிரி இருந்துச்சு. முதல்ல பஸ்ஸில் ஏற போனப்போ கூட்டமாகிட்டு நின்றுக்கிட்டு இருந்தாங்க. என்னடா உட்கார சீட்டு கிடைக்கலன்னா கூட இருந்த நண்பன் இது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு, ஏய் சுப்பிரமணியா வாடா, அந்த பஸ்ஸு போகலையா, இந்த பஸ்ஸு போகுதுன்னு சொன்னாங்க. இருந்த சீட்டில் எல்லாரும் அடித்து பண்ணி சீட்டை விட்டுட்டு ஓடிட்டாங்க. இங்கே சீட்டு இல்லாமல் நின்று இருந்தவங்க சீட்டில் உட்காந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சுக்கு டிரைவர் கண்டக்டர் வந்தாங்க, இந்த பஸ்ஸை ஏறி ஸ்டார்ட் பண்ணி போனாங்க. அங்கே இப்போ புறப்பட போகிற பஸ்ஸு அங்கேயே நின்றுச்சு. சீட்டையும் விட்டான், இடத்தையும் விட்டான். புத்திசாலித்தனமாக ஆளுங்களை மாற்றி இந்த சீட்டில் உட்காந்து போயிட்டான். இது ஒரு வகை திறமை. அதே மாதிரி அறிவுத்திறமைகளை கொண்டு சில ராஜ்யங்களை கவுத்தரலாம். ஆனாலும் நீதி மட்டுமே ஜெயிக்கும்.
திராவிடத்தினுடைய அறிவு பயிற்சியை வெற்றி தந்தது. அறிவை கொடுங்கள், அறியாமையை வேற்றுங்கள், மூட நம்பிக்கையை விரட்டுங்கள். மூட நம்பிக்கையிலே சுகபோகமாய் வாழ்ந்துகிட்டு வாழ்வதை தவிர்த்தால் திராவிடம் வாழும் வாழும் வாழும்.